यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 25 மார்ச் 1981, 25th March 1981। महानता का आधार संकल्प बोल और कर्म की चेकिंग। மகான் தன்மைக்கான அடிப்படை ஆதாரம் எண்ணம் சொல் செயலை சோதனை செய்வதாகும்। आज बाप दादा अपने चरित्र भूमि, कर्म भूमि, वरदान भूमि, महान तीर्थ भूमि, महान यज्ञ भूमि के सर्व साथियों से मिलने आए हैं। இன்று பாப் தாதா தன்னுடைய சரித்திர பூமி, கர்ம பூமி, வரதான் பூமி, மகான் தீர்த்த பூமி, மகான் யஜ்ய பூமியின் அனைத்து சாத்திகளாக விளங்குகின்ற குழந்தைகளை சந்திக்க வந்துள்ளார்। இந்த மாபெரும் சேவையில் சொர்க்க ஸ்தாபனைக்கான காரியத்தில் உதவிகரங்களாக இருக்கின்ற குழந்தைகளை சந்திக்க வந்துள்ளார்। மதுபன் நிவாசி அர்த்தாத் மகான் பாவன் தர்ணி நிவாசி। மதுபன் நிவாசி என்றாலே மிக மிக உன்னதமான தூய்மையான பூமியில் வசிப்பவர்கள்। इस धरनी पर आने वालों का भी महान पाठ है तो सोचो रखने वालों का कितना पाठ महान है। இந்த மதுபன் என்ற பூமியில் வந்து செல்பவர்களை தன்னுடைய நடிப்பை உயர்வாக கருதுவார்கள், மிக பெரும் புண்ணியமாக நினைப்பார்கள் என்றால் அங்கேயே வசிப்பவர்களின் நடிப்பை பாருங்கள் எவ்வளவு உயர்வாக இருக்கும்। महान आत्माओं का निवास स्थान भी महान ही गाया जाता है। महान ஆத்மாக்களின் வசிப்பிடமும் மகானாகவே போற்றப்படுகிறது। जब आने वाले भी अपने को भाग्यशाली अनुभव करते हैं, अनेक अनुभवों की स्वयं में अनुभूति करते हैं, तो रखने वाले का अनुभव क्या होगा। மதுபனில் வந்து செல்பவர்களே தன்னை பாக்கியசாலியாக அனுபவம் செய்வார்களே ஆனால் அங்கே வசிப்பவர்கள் எவ்வளவு அனுபவசாலிகள் மகான்கள்। जो रखते ही है ज्ञान सागर में, ऐसी आत्माएं कितनी श्रेष्ठ हैं। ஞான கடலிடமே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், வசித்துக் கொண்டிருப்பவர்கள் எவ்வளவு உன்னதமான சிரேஷ்ட ஆத்மாக்கள் ஆவார்கள்। ऐसी सब मधुबन निवासी अपने को इतना महान अनुभव करते हो। அப்படிப்பட்ட உயர்ந்த மகான்களாக தன்னை மதுபன் நிவாசி குழந்தைகள் உணர்கின்றீர்களா। जैसे टॉप का स्थान ऐसे ही स्थिति में टॉप की रहती। எப்படி இடம் உயர்வானதோ அவ்வாறே அங்கு வசிக்கின்ற குழந்தைகளின் மனோநிலையும் உயர்வாக உள்ளதா। नीचे तो नहीं आते, கீழே வருவதில்லை தானே। मधुबन निवासियों को कितने प्रकार की लिफ्ट की गिफ्ट है उसको जानते हो। மதுபன் நிவாசிகளின் வாழ்க்கையில் எத்தனை விதமான முன்னேற்றத்துக்கான பரிசுகள் கிடைத்த வண்ணம் உள்ளது தெரிந்துள்ளீர்களா। கபி கிந்திக்கு எப்போதாவது அதனை வரிசைப்படுத்தி எண்ணி பார்த்துள்ளீர்களா। வா இத்தனை है जो गिनती नहीं कर सकते, அல்லது எண்ணில் அடங்காத அளவிற்கு எண்ணிக்கையே செய்ய முடியாத அளவிற்கு உள்ளதா। मधुबन की महिमा के गीत सभी गाते,
மதுபனின் மகிமையை பற்றி பாடலாக எல்லோரும் பாடுகின்றார்கள். लेकिन मधुबन निवासी ये गीत गाते हैं. ஆனால் மதுபனில் வசிப்பவர்கள் நீங்கள் அந்த பாடலை பாடுகின்றீர்களா? मधुबन निवासियों का चित्र दूर दूर रखने वाले भी अपने दिल में कितना श्रेष्ठ चित्र खींचते हैं वह जानते हैं. மதுபன் நிவாசிகளை பற்றி வெகு தொலைவில் இருப்பவர்களும் தன் உள்ளத்தில் எவ்வளவு நல்ல ஒரு படமாக வரைகின்றார்கள். உங்களுக்கு தெரியுமா அது? ऐसा चित्र चैतन्य में आपने तैयार किया. அப்படிப்பட்ட ஒரு சித்திரத்தை தயார் செய்து உள்ளீர்களா நிஜ வாழ்க்கையில் நீங்கள்? जैसे स्थूल पगाड़ी है वैसे सदा ऊंची स्टेज की पगाड़ी पर रहते हो. எப்படி மிக உயர்ந்த மலைகள் இருக்கிறதோ அவ்வாறே எப்பொழுதும் உயர்ந்த மலை போன்ற இடத்தில் நீங்கள் இருப்பவர்கள் தானே. ऐसी ऊंची स्टेज जगह पुरानी दुनिया के वातावरण का कोई प्रभाव आ नहीं सकता. இது அப்படிப்பட்ட மிக உயர்ந்த இடமாகும். அந்த இடத்தில் பழைய உலகத்தினுடைய எந்த ஒரு வாசனையும் அண்ட முடியாது. ऐसे स्टेज पर रहते हो कि नीचे आ जाते हो. அப்படிப்பட்ட உயர்ந்த இடமான நிலையில் இருக்கின்றீர்களா அல்லது கீழே வருவீர்களா? नीचे आने की आवश्यकता है क्या? கீழே வர வேண்டிய அவசியம் உள்ளதா என்ன? மதுபன் को डबल लकीर है. மதுபன் என்றாலே இரண்டு விதமான கோடு வரையப்பட்டுள்ளது. एक तो मधुबन निवासी मधुबन की लकीर के अंदर है, दूसरा सदा श्रीमत की लकीर के अंदर है. ஒன்று மதுபன் வாசி என்றாலே மதுபன் என்ற கோட்டுக்குள்ளே வசிப்பவர்கள், மற்றொன்று எப்பொழுதுமே ஸ்ரீமத் என்ற கோட்டுக்குள் இருப்பவர்கள். டபுள் லக்கீருக்கு அந்த ஆக இரண்டு விதமான கோட்டிற்குள் நீங்கள் வசிப்பவர்கள் தானே. डबल लकीर के अंदर लगने वालों की स्टेज कितनी श्रेष्ठ होगी. இப்படி இரண்டு விதமான கோட்டிற்குள்ளே வசிப்பவர்கள் எவ்வளவு உன்னதமானவர்களாக இருப்பீர்கள். आज बाप दादा अपने भूमि निवासियों से मिलने आए. அப்படிப்பட்ட தன்னுடைய உன்னதமான பூமியில் வசிக்கின்ற குழந்தைகளை பார்க்க வந்துள்ளார். बाप की चरित्र भूमि है ना. மதுபன் என்பது பாபா வாழ்ந்த சரித்திர பூமி அல்லவா. तो भूमि निवासियों से विशेष स्नेह होगा ना. ஆக தான் வாழ்ந்த பூமியில் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் குழந்தைகள் மீது தந்தைக்கு பிரத்யேகமான அன்பு இருக்கும் அல்லவா. बेचारे आज के भक्त तो भूमि की मिट्टी मस्तक में लगाने के लिए तरस लगे हैं. பாவம் இன்றைய பக்த ஜனங்களோ அப்படிப்பட்ட புண்ணிய பூமியின் மண்ணை எடுத்து கண்ணில் ஒத்திக் கொள்வார்கள். और आप सदा वहाँ निवास करते हो तो कितना भाग्यशाली हो. ஆனால் நீங்கள் பாருங்கள், அப்படிப்பட்ட மிக உன்னதமான பூமியிலேயே வசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். எவ்வளவு பாக்கியசாலி ஆவீர்கள். दिल तख्त नसीन तो सब है, लेकिन मधुबन निवासी सुलग पर भी तो दिल पर भी है. எல்லோருமே தந்தையின் உள்ளம் என்ற ஆசனத்தில் குடிக்கொண்டவர்கள் தான். ஆனால் மதுபன் வாசி குழந்தைகளோ எப்போதுமே தந்தையின் உள்ளத்திலேயே குடிக்கொண்டிருப்பவர்கள். மேலும் அந்த சுடர் விட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கும் என்றும் எரியும் அணையா அடுப்பின் அருகிலேயே வசிப்பவர்கள். இரண்டு ஆயிற்று அல்லவா. இரண்டு விதமான பாக்கியத்தை பெறுபவர் ஆவீர்கள். सबसे ताजा माल मधुबन निवासियों को मिलता है. அணையா அடுப்பின் பக்கத்திலே இருப்பதால் மற்றும் தந்தையின் உள்ளத்தில் இருப்பதால் இரண்டு விதமான பாக்கியத்தை பெற்றவர்கள். எப்போதுமே சுட சுட ஃப்ரெஷ்ஷான உணவுகளை பெறுபவர்கள். सबसे बढ़िया अनुभव की पिकनिक मधुबन निवासी करते. ஆக எல்லாவற்றையும் விட மிக உயர்ந்த அனுபவங்களை
பிக்னிக்காக களிப்பூட்டும் இடமாக மதுபன் வாசிகளே அனுபவம் செய்கின்றீர்கள். सबसे ज्यादा मिलन महफिल மதுபன் நிவாசி கருத்தே, எல்லோரையும் விடவும் மிக அதிகமான சந்திப்பை நிகழ்த்துபவர்கள் மதுபன் நிவாசிகள் அல்லவா. सबसे ज्यादा चारों ओर के समाचारों के नॉलेजफुल भी மதுபன் நிவாசி. நாலாபுறம் இருந்து வருகின்ற செய்திகளும் நம்பர் 1 காதில் விழுவது மதுபன் வாசிகளுக்குத்தானே. ஆக அதிலும் நீங்கள் நாலேஜஃபுல் ஆகின்றீர்கள். मधुबन निवासियों से मिलने सभी को आना पड़ता है. மதுபன் நிவாசிகளை சந்திப்பதற்காகவே எல்லோரும் வர விரும்புகின்றார்கள். तो इतना श्रेष्ठ भाग्य वर्णन कौन करता. இப்படிப்பட்ட உன்னதமான பாக்கியத்தை யார் வர்ணிப்பார்கள். बाप बच्चों का भाग्य वर्णन कर रहे हैं. स्वयं भगवाने தந்தை சிவனே தன் குழந்தைகளின் பாக்கியத்தை வர்ணனை செய்து கொண்டிருக்கின்றார். मधुबन निवासियों का कितना श्रेष्ठ भाग्य है. अगर एक बात भी सदा याद रखो तो नीचे कभी आ नहीं सकते. மதுபன் நிவாசி என்றாலே உன்னதமான பாக்கியசாலிகள். இந்த ஒன்றை நினைவில் வைத்தாலே ஒருபோதும் கீழே வர மாட்டீர்கள். अब जितनी बाप ने मधुबन निवासियों के भाग्य की महिमा की उतनी की मगान आत्मा समझ कर चलते हो. ஆக பாபா மதுபன்வாசி குழந்தைகளை இப்படியெல்லாம் மகிமை பாடுகின்றாரே, அப்படியெல்லாம் தன்னைத்தானே மகான் ஆத்மாவாக உணர்ந்து நீங்கள் செல்கின்றீர்களா. मधुबन की महिमा सुनकर फॉरेनर्स भी देखो खुश हो रहे हैं. மதுபனின் மகிமைகளை கேட்டு அயல்நாட்டு குழந்தைகளும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். इन सबके मन में उमंग आ रहा है कि हम भी मधुबन वासी हो जावे. அதை கேட்கும் பொழுதே நினைக்கிறார்கள் நாமும் மதுபனில் வசிக்க வேண்டும் என்று, நாமும் மதுபன் வாசி ஆக வேண்டும் என நினைக்கிறார்கள். आज फॉरेनर्स जैसे गैलरी में बैठे. இன்று அயல்நாட்டு குழந்தைகள் வராண்டாவில் அமர்ந்துள்ளார்கள். गैलरी में बैठकर देखने में मजा होता है ना. வராண்டாவில் அமர்ந்து கொண்டு பாபாவை சந்திப்பது கூட ஒரு விதமான ஆனந்தம் தருகிறது. कब मधुबन निवासी देखने वाले, कभी फॉरेनर्स देखने वाले. मधुबन निवासियों के लिए सिर्फ एक ही बात स्मृति में रखते समर्थ बनने की है. சில சமயம் மதுபன் குழந்தைகளை சந்திக்கின்றார் பாபா, சில சமயம் அயல்நாட்டு குழந்தைகளை சந்திக்கின்றார். மதுபன் வாசிகளுக்காக ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்தால் போதும், சக்தி வாய்ந்தவர் ஆகிவிடலாம். कौन-सी है, அது என்ன விஷயம் தெரியுமா. जिस एक बात में सब समाया हुआ है, அந்த ஒரு விஷயத்தில் எல்லாமே அடங்கி உள்ளது. எதை நினைவு செய்தாலும் எண்ணம் சொல் செயல் தொடர்பு முறையில் எல்லாமே பாப் சமான் உள்ளதா, பாபாவுக்கு நிகராக உள்ளதா என சோதனை செய்து பாருங்கள். जो मेरा संकल्प वह बाप का संकल्प है. எனது எண்ணம் எதுவோ அது பாபாவின் எண்ணத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சமநிலையில் உள்ளதா. மேரா போல் பாப் கா போல் है. என்னுடைய சொல் தந்தையின் சொல்லோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சமநிலையில் இருக்கின்றதா. क्योंकि सबकी यही प्रतिज्ञा है बाप से कि जो बाप से सुना है वही सुनाएंगे. ஏனென்றால் குழந்தைகளின் உறுதிமொழி என்னவென்றால், பாபாவிடம் உறுதி செய்துள்ளார்கள், பாபா என்ன சொல்கின்றாரோ அதையே நான் கேட்பேன் என்று. जो बाप सुनाएंगे वही सुनेंगे. जो बाप ने सोच लिया वही सोचेंगे. பாபா எதை நினைப்பாரோ அதையே நினைப்போம். यह तो सबका वायदा है ना. இதுதானே அனைவருடைய உறுதிமொழியும் ஆகும். जब यह वायदा है तो सिर्फ एक चेकिंग करो. ஆக குழந்தைகள் உறுதிமொழி செய்துள்ளீர்கள் என்றால் அதை ஒவ்வொரு கணமும் ஒப்பிட்டு சோதனை செய்து பார்க்க வேண்டும். यह तो सबका वायदा है ना. जब यह वायदा है तो सिर्फ यह चेकिंग करो. फिर प्रैक्टिकल में लाओ. என்ன உறுதி செய்துள்ளீர்களோ அதை ஒப்பிட்டு பார்த்து நடைமுறைப்படுத்துங்கள்.
ये चेकिंग करना मुश्किल तो नहीं, இப்படி சோதிப்பது கஷ்டம் இல்லையே। और संकल्प पहले बाप समान है, ये चेक करो। ஒவ்வொரு எண்ணமும் தந்தைக்கு நிகராக உள்ளதா என முதலில் சோதனை செய்து பாருங்கள்। पहले भी सुनाया था कि जो द्वापर युगी राजे व रजवाड़े होकर गए कोई भी चीज स्वीकार करेंगे तो पहले चेकिंग होते तो फिर स्वीकार करते। முன்பே சொல்லப்பட்டுள்ளது, அதாவது ராஜாக்களானவர்கள் எதையும் உட்கொள்ளும் பொழுது அதற்கு முன்னதாக சோதனை செய்து பார்ப்பதுண்டு। துவாபர யுகத்து ராஜாக்கள் சோதனை செய்யாமல் எதையும் உட்கொள்ள மாட்டார்கள்। आप लोग तो फिर भी अच्छे राजे बनेंगे, நீங்கள் அதைவிட உன்னதமான ராஜாக்கள் தானே। लेकिन गिरे हुए राजाओं से की भी इतनी खातिरी होती है तो आप सबका संकल्प भी புத்தி கா போஜன है। துவாபர யுகத்து ராஜாக்களே அப்படி என்றால் நீங்கள் எவ்வளவு உன்னதமான ராஜாக்கள், உங்களுடைய புத்திக்கான உணவே எண்ணங்கள் தானே। போல் भी सुख का भोजन है, बोल भी मुख का भोजन हैगी, வார்த்தைகளும் உங்களுடைய வாய்க்கான உணவாகும்। கர்ம हाथों का पाँव का भोजन, செயல் ஒவ்வொன்றும் கைகளுக்கும் கால்களுக்கும் உணவாகும்। तो यही चेक करना है, ஆக இதை சோதனை செய்து பாருங்கள்। எண்ணம் என்பது புத்தியின் உணவு, வார்த்தைகள் என்பது வாய்க்கான உணவு, செயல்கள் என்பது கைகளுக்கும் கால்களுக்குமான உணவாகும்। இதை சோதனை செய்ய வேண்டும்। पहले करके पीछे सोचना, इसको क्या कहा जाएगा। டபுள் சமஜ்தார், முதலில் சிந்தித்து பிறகு செயல்பட வேண்டும்। அவர்கள் யார்? இரட்டை புத்திசாலிகள் அல்லவா। முதலில் சிந்தியுங்கள், பிறகு செயல்படுங்கள்। सिर्फ एक बात सदा अपने निजी संस्कार बना दो, जैसे स्थूल में भी कई आत्माओं के संस्कार होते, ऐसे वैसे कोई चीज कब स्वीकार नहीं करेंगे। இந்த ஒன்றை மட்டும் நீங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் சம்ஸ்காரமாக அமைத்துக் கொண்டால் மிக உன்னத நிலை அடைவீர்கள்। பொதுவாக அநேக மனிதர்கள் இதை தன் வாழ்க்கையில் பழக்கமாகவே சம்ஸ்காரமாக வைத்திருப்பார்கள்। எந்த பொருளையும் சோதிக்காமல் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள்। पहले चेक करेंगे, देखेंगे, फिर स्वीकार करेंगे। முதலில் சோதனை செய்து பார்த்த பிறகுதான் அதை ஏற்றுக்கொள்வார்கள்। आप तो सब महान पवित्र आत्माएं हो, நீங்கள் யார்? எல்லோருமே மகான் பவித்திர ஆத்மாக்கள் அல்லவா। சர்வசிரேஷ்ட ஆத்மாயே ஹோ, எல்லோரை காட்டிலும் மிக உன்னதமான ஆத்மாக்கள் நீங்கள்। तो ऐसी आत्माएं बिना चेकिंग के संकल्प को स्वीकार कर दे, वाणी से बोल दे, कर्म को कर ले, यह महानता नहीं लगेगी। ஆக மிக உன்னதமான சிரேஷ்டமான ஆத்மாக்கள் நீங்கள்। சோதனை செய்யாமல் எண்ணங்களை ஏற்றுக்கொள்வது, வார்த்தைகளை பேசுவது, செயல்களை செயல்முறைப்படுத்துவது எதுவும் மகான் ஆகாதே, மகான் தன்மை அல்லவே। तो मधुबन निवासियों के लिए सिर्फ एक ही बात है। ஆக மதுபன் வசிக்கின்ற குழந்தைகளுக்கு ஒரு விஷயம் முக்கியமானது, செக்கிங் की மிஷினரி तो है ना, உங்களிடம் சோதனை செய்வதற்கான மெஷின் இருக்கிறது தானே। அபியாஸ் की மிஷினரி, இதை பயிற்சி செய்ய வேண்டும்। அந்த மெஷின் இருக்கிறது, அதை தினசரி பயன்படுத்தி பாருங்கள்। मधुबन वालों की महिमा भी बहुत गाते हैं। மதுபனில் வசிப்பவர்களை பற்றி மகிமை அதிகமே செய்கிறார்கள் எல்லோரும்। अतकपन की खुशबू तो बहुत काल से आती है। மதுபனில் இருந்து களைப்பற்ற சேவகர்களான அந்த நறுமணம் நீண்ட நாளாகவே வந்து கொண்டிருக்கிறது। जैसे अतकपन की खुशबू आती, यह सर्टिफिकेट तो मिला है ना। மதுபனில் வசிப்பவர்கள் என்றாலே
களைப்பில்லாத சேவகர்கள் என்ற நறுமணம் सर्टिफिकेट வாங்கிவிட்டீர்கள். इसके साथ और क्या ऐड करेंगे? இப்போது அதன் கூடவே வேற என்ன சேர்த்து கொள்ள வேண்டும்? ஜெய்சே அத்தக்கு ஹோ வைசேகி சதா ஏக் ரஸ். எப்படி களைப்பற்றவர்களோ அதுபோல என்றும் சீரான ஒரே ரசனையில் வாழ்பவர் ஆவீர்கள். சதா ஏக் ரஸ். जब भी रिजल्ट देखे तो सबकी रिजल्ट एक रस अवस्था में एक नंबर हो. எப்போது ரிசல்ட்டை பார்க்க முற்பட்டாலும் உங்களுடைய ரிசல்ட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஏக்ரஸ் மனோநிலையில் நம்பர் 1 ஆக இருக்க வேண்டும். दूसरा तीसरा नंबर में नहीं. நீங்கள் யாருமே ஏக்ரஸ் மனோநிலையை பற்றி சோதிக்கும் பொழுது நம்பர் 2 3 சென்றுவிடக் கூடாது. முதல் நம்பரிலே இருக்க வேண்டும். क्योंकि मधुबन है सबको लाइट और माइट देने वाला. மதுபன் என்றாலே எல்லோருக்கும் ஒளியும் சக்தியும் தருகின்ற இடமாகும். अगर लाइट हाउस माइट हाउस ही जलता रहेगा तो दूसरों को क्या हाल होगा? அப்படி கலங்கரை விளக்கமாக இருக்கின்ற மதுபனே அசைந்து கொண்டிருந்தால் மற்றவர் நிலை என்னவாகும்? मधुबन निवासियों का सब वायुमंडल बहुत जल्दी चारों ओर फैलता है. மதுபன் நிவாசிகளை பற்றிய வைப்ரேஷன் நாலாபுறமும் வெகு விரைவில் பரவி செல்கிறது. जहाँ की छोटी बात भी बागर बड़े रूप में पहुंचती. மதுபனில் நடக்கின்ற சின்ன விஷயம் கூட வெளியில் மிகப்பெரிய அளவில் விரைவாக சென்று சேர்கிறது. क्योंकि बड़े आदमी होना ஏனென்றால் மதுபனில் வசிப்பவர்கள் பெரிய மனிதர்கள் அல்லவா. சதா சத்திர சாயா மிரகனே வாலே எப்பொழுதும் பாபாவின் நிழல் குடையில் வசிப்பவர்கள் அல்லவா. स्वर्ग में तो प्रारब्ध मिलेगी लेकिन यहाँ भी काफी प्रारब्ध है. சொர்க்கத்தில் எண்ணில் அடங்காத பலன் கிடைக்கும். ஆனால் இங்கேயே இப்போதே அதிமிதமான பலனை நீங்கள் அடைகின்றீர்கள் அல்லவா. मधुबन निवासियों को सब बना बनाया आता है. एक ड्यूटी बजाई बाकी सब बना बनाया कहाँ से आता, कितना आता? कोई संकल्प की जरूरत ही नहीं. மதுபனி வசிக்கின்ற குழந்தைகளுக்கு எல்லாமே தயாராக கிடைத்த வண்ணம் உள்ளது. ஒரு டியூட்டி மட்டும் செய்துவிட்டால் போதும். மற்ற எல்லாம் எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகின்றது நினைத்து பார்க்க கூட அவசியம் இல்லை. சிர்ஃப் சேவா கரோ மேவா காவோ. கிடைத்த சேவை செய்யுங்கள், பலனை அடையுங்கள். 63 प्रकार के भोजन भी मधुबन वालों को बार बार मिलता है. 36 வகையான உணவு பண்டமும் அடிக்கடி மதுபன் வாசிகளுக்கு கிடைத்த வண்ணம் உள்ளது. तो 63 गुण भी तो धारण करने पड़ेंगे. ஆக அந்த மாதிரி 36 விதமான குணங்களையும் கையாள வேண்டும் அல்லவா. हर एक मधुबन निवासी को पवित्रता की लाइट की ताजदारी तो होना ही है. மதுபனில் வசிக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளுமே தூய்மை எனும் ஒளிகிரீடம் உள்ளவராக கண்டிப்பாக மாற வேண்டும். लेकिन डबल ताज है. ஆனால் இரட்டை கிரீடம் அணிந்தவர் ஆகுங்கள். एक गुणों का ताज, दूसरा पवित्रता का ताज. ஒன்று குணம் என்ற கிரீடம், மற்றொன்று தூய்மை எனும் கிரீடம். जिस ताज में कम से कम 63 हीरे तो होने ही चाहिए. அந்த கிரீடத்தில் குறைந்தபட்சம் 36 வகை வைரங்கள் பதித்திருக்க வேண்டும். आज बाप दादा मधुबन वासियों को खास और सभी को आम गुणों के ताज की क्राउन सेरेमनी करा रहे हैं. இன்று பாப்தாதா மதுபன் வாசிகளுக்கு முக்கியமாக மற்றும் எல்லா குழந்தைகளுக்கும் குணங்களால் ஆன கிரீடத்தை அணிவித்து விழா நடத்துகின்றார். அரைக்குக்கோ ஜோபி தேக்கே तो ताजदारी देखे. நீங்களும் ஒருவரை ஒருவர் பார்க்கின்ற பொழுது கிரீடம் உள்ளவராக கிரீடதாரியாகவே பாருங்கள். अरे एक गुण रूपी रत्न चमकता हुआ औरों को भी चमकाने वाला हो. ஒவ்வொருவருடைய குணம் என்ற ரத்தினம் மின்னிக் கொண்டிருக்கிறது.
மற்றவர்களையும் அப்படியே மின்னச் செய்பவர் ஆவீர்கள் நீங்கள். बाप-दादा ने ड्रिल कराई, सभी लवलीन स्टेज पर स्थित हो. இப்போது ஒரு நொடியில் பாபா ட்ரில் செய்ய வைக்கின்றார். அனைவருமே அன்பில் தோய்ந்தவராகிவிடுங்கள், லவ்லியின் நிலைக்கு சென்று விடுங்கள். சபி லவ்லின் ஸ்டேஜ் पर स्थित होना, அனைவரும் அன்பில் தோய்ந்த நிலையில் நிலை பெற்றுள்ளீர்கள் தானே. ஏக் பாப் தூசரா நா கோயி, ஒரு தந்தையன்றி வேறு யாரும் இல்லை. இசி அனுபூதி में कितना अतीन्द्रिय सुख है, இந்த அனுபவத்தில் எத்தனை விதமான அத்தீந்திரிய சுகம் உள்ளது. சர்வ குணோं से संपन्न श्रेष्ठ स्थिति, அனைத்து குணங்களாலும் நிரம்ப பெற்ற உன்னத நிலை ஆகும் அது. அச்சி லக்தி ஹேனா, இது எல்லோருக்கும் பிடித்துள்ளது தானே. इसी स्थिति में दिन और रात भी बीत जाए फिर भी सदा इसी में रहने का संकल्प रहेगा. இந்த நிலையிலேயே இரவு பகலாக இருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் அதே நிலையில் நிலை பெறத்தான் மனம் தூண்டும். சதா इसी स्मृति में समर्थ आत्मा रहो, ஆக எப்போதும் இதே நிலையில் சக்திசாலியான ஆத்மாவாக இருங்கள். बाप दादा निरंतर बच्चों से मिलन मनाते रहते और मनाते रहेंगे. बाप दादा நிரந்தரமாக குழந்தைகளை சந்தித்த வண்ணம் இருக்கின்றார், சந்தித்துக் கொண்டே இருப்பார். अनेक बच्चे होते भी अनेक बच्चे के साथ बाप मिलन मनाते ही हैं. அநேக குழந்தைகள் இருந்த பொழுதும் ஒவ்வொரு குழந்தையோடும் தந்தை சந்திப்பு செய்த வண்ணம் இருக்கின்றார். क्योंकि शरीर के बंधन से मुक्त बाप और दादा दोनों एक सेकंड के अंदर अनेकों को वासना दे सकते. என்றால் தேகம் இல்லாத தந்தை பாப் தாதா இருவருமே ஒரு நொடியில் அநேக குழந்தைகளுக்கு உடனிருக்கின்ற அனுபவத்தை செய்விக்க முடியும். दीदी जी के साथ, दीदी जी அவர்களுடன் பாபாவின் உரையாடல். ராயல் ஃபேமிலி பன் சுக்கி है, ராயல் குடும்பத்தவர் ஆகிவிட்டீர்களா? யா அபி பன் ரகி है, அல்லது இப்போது ஆகிக் கொண்டிருக்கின்றீர்களா? ராஜ்ய காரோபார் சலானே வாலே நிக்கல் சுக்கே हैं, ராஜாங்கம் செய்பவர்கள் வந்து விட்டீர்களா? யா அபி நிக்கல்னே है, இனிமே வர வேண்டுமா? एक है चलाने वाले, एक है कारोबार में आने वाले. ஒன்று ராஜாங்கம் செய்பவர்கள், மற்றொன்று ராஜ்யத்தில் வர இருப்பவர்கள். जो तख्त नशीन होंगे वह राज्य चलाने वाले, யார் அரியாசனத்தில் அமருவார்களோ அவர்கள் ராஜாங்கம் செய்பவர்கள். और जो संबंध में होंगे वह राज्य कारोबार में आने वाले, மற்றும் சம்பந்தத்தில் வருபவர்கள் ராஜாங்கத்தில் வருபவர் ஆவார்கள். तो राज्य कारोबार चलाने वाले भी अभी बन रहे हैं ना, ஆக ராஜாங்கத்தை நடத்துபவர்களும் இப்போது வந்து கொண்டிருக்கிறார்களா? राज्य कारोबार चलाने वालों की विशेषता क्या होगी? ராஜாங்கம் நடத்துபவர்களிடம் என்ன விசேஷம் காணப்படும் தெரியுமா? तख्त पर तो सब नहीं बैठेंगे, तख्त वालों की संबंधी तो बनेंगे, लेकिन तख्त पर बैठने वालों की तो लिमिट है ना. அரியாசனத்தில் எல்லோருமே அமர்ந்து விட முடியாது, ஆனால் அவர்களுக்கு சொந்தங்களாக வர முடியும். அரியாசனத்தில் அமர்பவர்கள் எண்ணிக்கை குறைவாகவே இருக்கும். रॉयल फैमिली में आने वाले और राज्य सिंहासन पर बैठने वाले उन्हों में भी अंतर होगा. ராயல் குடும்பத்தில் வருபவர்கள் மற்றும் ராஜ சிங்காசனத்தில் அமர்பவர்கள், இதற்கு கூட வித்தியாசம் அதிகம் உள்ளது. கெகலாயங்கே தோ வகுப்பி நம்பர் 1 சொல்லும் பொழுது அவர்களும் நம்பர் 1 நம்பர் 2
விஷ்ணு மகாராஜன் ராயல் ஃபேமிலியை சார்ந்தவர்கள்தான். லேக்கின் அந்தர் கியா ஹோகா, ஆனால் என்ன வேறுபாடு இருக்கும்? தக்த் நஷீன் கோன் ஹோங்கே, அரியாசனத்துக்குரியவர் யார் ஆவார்கள்? உஸ்கே பி கோய் காய்தே ஹோங்கேனா, அதற்கும் சில சட்டம் இருக்கும் அல்லவா? இஸ் பர் சோச்சனா, அதை பற்றி சிந்தியுங்கள். சங்கம் யுக தோ தில் தக்த் கே அதிகாரி சப்கோ பாப் பனாத்தே. சங்கம யுகத்தை பொறுத்த வரையில் எல்லா குழந்தைகளுமே தந்தையின் உள்ளமென்ற ஆசனத்துக்கு அதிகாரிகள் தான். பவிஷ்யமே ராஜே மகாராஜே தோ பனேங்கே, நாளையும் ராஜா மகாராஜா ஆவார்கள். லேக்கின் ஆனால் फर्स्ट नंबर वाला तख्त जो फर्स्ट लक्ष्मी नारायण वाला होगा उसके तख्त नशीन कौन होंगे? ஆனால் நம்பர் 1 லட்சுமி நாராயணனாக யார் வருவார்கள்? முதல் ஆசனத்தில் யார் அமருவார்கள்? छोटे छोटे तख्त और राज दरबार तो लगेगी, लेकिन विश्व महाराजन के तख्त का विशेष आधार। हर बात में हर सब्जेक्ट में बाप को पूरा पूरा फॉलो करने वाले சின்ன சின்ன குறுநில மன்னர்கள் இருப்பார்கள். ராஜ தர்பாரும் நடைபெறும். ஆனால் விஸ்வ மகாராஜன் என்ற ஆசனத்தில் அமர வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமான ஆதாரம் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு பாடத்திலும் தந்தையை முழுமையாக பின்பற்ற வேண்டும். अगर एक भी सब्जेक्ट में फॉलो करने में कमी पड़ गई तो फर्स्ट तख्त के अधिकारी नहीं बन सकते हैं। नर से नारायण, नारी से लक्ष्मी पद पा लेंगे, लेकिन फर्स्ट नंबर का ताज और तख्त उसके लिए बाप दादा दोनों को हर बात में फॉलो करना पड़े. நரனிலிருந்து நாராயணனாக நாரியிலிருந்து லட்சுமியாக பதவி பெற்று விடலாம். ஆனால் முதல் நம்பரில் கிரீடமும் ஆசனமும் பெற வேண்டும் என்றால் அதற்காக பாப்தாதா இருவரையுமே ஒவ்வொரு விஷயத்திலும் பின்பற்றி நடப்பது மிக அவசியமாகிறது. தப் தக்த் பி ஃபாலோ மே மிலேகா, அப்போதே ஆசனமும் அவர்களை பின்பற்றி கிடைக்கும். हर बात में, हर संस्कार में, हर संकल्प में फॉलो फादर करना. ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு சம்ஸ்காரத்திலும் ஒவ்வொரு எண்ணத்திலும் கூட தந்தை பின்பற்ற வேண்டும். इसके आधार पर नंबर भी मिलेंगे. இதன் அடிப்படையிலே நம்பர் நீங்கள் பெற முடியும். தக்த் வகி மிலேகா, लेकिन उसमें भी नंबर होंगे. ஆசனம் அதுவே கிடைத்தாலும் கூட அதுவும் நம்பர் வாரியாகத்தான் வர முடியும். सेकंड लक्ष्मी नारायण और 8वां लक्ष्मी नारायण अंतर तो होगा ना. இரண்டாம் நம்பரில் உள்ள லக்ஷ்மி நாராயணனுக்கும் 8ஆம் இடத்தில் உள்ள லக்ஷ்மி நாராயணனுக்கும் எவ்வளவு வேறுபாடு உள்ளது. यह फॉलो में अंतर पड़ जाता है. இது பின்பற்றுவதில் வேற்றுமை கிடைத்து விடுகிறது. इसमें भी हुए रहस्य है. இதிலும் ஆழமான ரகசியம் உள்ளது. மகாராஜா बनना और महारानी बनने का भी रहस्य है. மகாராஜா ஆவதற்கும் மகாராணி ஆவதற்கும் கூட ரகசியம் உள்ளது. बाप दादा भी राजधानी देखते रहते हैं, कौन कौन किस राज्य के अधिकारी बनते. பாப் தாதாவும் ராஜாங்கத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார், யார் யார் எந்த ராஜ்யத்தின் அதிகாரி ஆகின்றார்கள் என்பதை. கிஸ் ரேகாவோ கே ஹிசாப் சே பன்தே, யஹ் பி ராஸ் ஹை நா. எந்த அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் எந்த ராஜா ஆகின்றார்கள் அந்த ரகசியமும் உள்ளதுதானே. ஃபாலோ ஃபாதர் கி பி படி ஹுய் கதி ஹை. தந்தை பின்பற்றுவது கூட மிக ஆழமான விஷயமாகும். ஜனம் சே ஃபாலோ ஃபாதர், பிறவிலிருந்தே தந்தை பின்பற்றுவது. பச்பன் ஜீவன் மே ஃபாலோ ஃபாதர், குழந்தை பருவத்திலிருந்து தந்தை பின்பற்றுவது. யுவா ஜீவன் மே ஃபாலோ ஃபாதர், வாலிப பருவத்திலிருந்து தந்தை பின்பற்றுவது. சேவா கி ஜீவன் மே ஃபாலோ ஃபாதர், சேவை களத்தில் தந்தை பின்பற்றுவது. फिर अंतिम जीवन में फॉलो फादर, इरुदी வாழ்க்கையில் தந்தை பின்பற்றுவது. स्थापना के कार्य के साथ और सहयोग में कितने समय से कितने परसेंटेज में फॉलो किया. ஸ்தாபனைக்கான காரியத்தில் உடன் இருப்பது மட்டுமல்லாமல் சகயோகம் செய்வதிலும் எவ்வளவு காலம் எத்தனை சதவீதம்
பின்பற்றி நடந்தீர்கள் என்பதையும் பார்க்க வேண்டும். पालना के कार्य में कहां तक फॉलो किया, पालனை தருவதில் எந்த அளவிற்கு தந்தை பின்பற்றினோம். अपने और औरों के विघ्न विनाशक कार्य में कहां तक फॉलो किया, தனக்கு வருகின்ற தடைகளை தகர்த்தெறிவதிலும் மற்றவர் தடைகளை அகற்றுவதிலும் எந்த அளவுக்கு தந்தை பின்பற்றினோம். यह हिसाब की मार्क्स मिलाकर இந்த எல்லா மதிப்பெண்ணையும் கூட்டி சேர்த்துதான் फिर टोटल होता है, மொத்த மதிப்பெண் கணக்கிடப்படுகிறது. टोटल के हिसाब से फाइनल नंबर होता है, அப்படி மொத்த கணக்கிடும் பொழுதுதான் ஃபைனல் மார்க் வெளியாகும். आप सब जंप लगा सकते हो, நீங்கள் அனைவருமே ஒரே அடியாக உயர தாண்டி குதித்து விடலாம். கோட்டோ में कोई ऐसी कमाल दिखा सकते, கோடில் ஒரு சிலர் அப்படிப்பட்ட விந்தை செய்து காண்பிக்கலாம். अब वह कोटो में कोई कौन, அப்படி கோடில் ஒருவராக முந்தி அடித்து வெற்றி பெறுபவர் யார். वह अपने से पूछो, தன்னைத்தானே கேட்டு பாருங்கள். ऐसे नहीं कि देरी से आए हो तो नहीं कर सकते हो, மாறாக நாங்கள் பின்னால் வந்தவர்கள் எனவே எங்களால் முடியுமா என்று யோசிக்காதீர்கள். कर सकते हो, நீங்களும் செய்யக்கூடும். इतना बड़ा जंप लगाना पड़े, சற்று உயர தாண்டியே ஆக வேண்டும். लगाओ जंप, बाप दादा एक्स्ट्रा मदद भी देंगे, நன்றாக உயர தாண்டும் அளவுக்கு முயற்சி செய்யுங்கள். பாப் தாதாவும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உதவி செய்ய காத்திருக்கின்றார். பர்சனல் முலாகாத், குழந்தைகளோடு தனிப்பட்ட சந்திப்பு. जैसे बाबा बच्चों की विशेषता को जानते हैं वैसे आप सभी जानते हो, தந்தை குழந்தைகளின் சிறப்பாம்சத்தை புரிந்து வைத்துள்ளார், அப்படியே நீங்களும் தன்னுடைய சிறப்பாம்சம் என்னவென புரிந்துள்ளீர்களா. இத்தனா நஷா ரகுதா வா சமஸ்தே ஹோ, கபி ரகுதா கபி நகி ரகுதா, அந்த அளவுக்கு தன்னை நினைத்து பார்க்கும் பொழுது பெருமிதம் அடைகின்றீர்களா, அல்லது அவ்வப்போது பெருமிதம் அடைவதும் அவ்வப்போது சோர்ந்து விடுவதுமாக இருக்கின்றீர்களா. பாத்தோं को देखते हो या बाप को देखते हो, வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனையை பார்க்கின்றீர்களா அல்லது பாபாவை பார்க்கின்றீர்களா. किसको देखते हो, யாரை பார்க்கின்றீர்கள். क्योंकि जितना बड़ा संगठन है तो बातें भी तो इतनी ही होंगी ना, ஏனென்றால் எத்தனை பெரிய கூட்டமோ அங்கே அத்தனை பெரிய குழப்பமும் வந்துதானே ஆகும். बातों का होना यह तो संगठन में होगा ही है, கூட்டம் என்றால் குழப்பங்கள் பிரச்சனைகள் வந்துதானே ஆகும். बातों के समय बाप याद आता, அப்படி விஷயங்கள் வரும் பொழுது பிரச்சனைகள் வரும் பொழுது பாபா நினைவில் இருக்கின்றாரா. यह नहीं सोचो कि बातें खत्म हो तब बाप याद आवे, முதலில் வந்த பிரச்சனை முடியட்டும் பிறகு பாபா நினைக்கலாம் என்று இருக்காதீர்கள். लेकिन बातों को खत्म करने के लिए ही बाप की याद है, ஆனால் வந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கே அவசியம் தேவைப்படுகிறது பாபாவின் நினைவு. बातें खत्म ही तब होंगी जब हम आगे बढ़ेंगे, நாம் முன்னேறி முன்னேறி செல்லும் பொழுதுதான் வந்த விஷயங்கள் முடிவு பெறும். ऐसे नहीं बातें खत्म हो तब हम आगे बढ़े, மாறாக விஷயங்கள் முடிவுக்கு வரட்டும் பிறகு நாம் முன்னேறுவோம் என்று நினைக்க கூடாது. हम आगे बढ़ेंगे तो बातें पीछे हो जाएंगी, நாம் முன்னேறி சென்று கொண்டே இருந்தால் வந்த பிரச்சனைகள் பின்னோக்கி சென்ற வண்ணமே இருக்கும். ராஸ்தா நகி ஆகே படுத்தா है, ஒருபோதும் பாதை என்பது நடந்து செல்வதில்லை. சல்னே வாலா ஆகே படுத்தா है, நடந்து செல்பவர்தான் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார். கபி ராஸ்தா ஆகே படுத்தா கியா, எங்காவது பார்த்திருப்பீர்களா. நீங்கள் நடந்து செல்லும் போது உங்களுடைய பாதை எங்காவது முன்னோக்கி செல்லுமா. कोई रास्ता पार करने वाला सोचे रास्ता आगे बढ़े तो मैं बढ़ूं, நடந்து செல்லும் பொழுது முதலில் இந்த பாதை கடந்து செல்லட்டும் பிறகு நான் செல்வேன் நினைப்போமா. रास्ता तो वही रहेगा लेकिन उसे तय करने वाला आगे बढ़ेगा, நாம் செல்லும் வழி அங்கேயேதான் இருக்கும், நாம் தான் முன்னேறி கொண்டே இருக்கின்றோம். साइड से नहीं आगे बढ़ेंगी लेकिन देखने वाला आगे बढ़ेगा, நாம் நடந்து செல்லும் பாதையில் உள்ள
சாலையோர காட்சிகள் நகர்ந்து செல்லாதே, நாம் தானே பார்த்து கொண்டே நகர்ந்து சென்று கொண்டே இருப்போம். तो यह शक्ति है, இதற்கும் ஒரு சக்தி தேவைப்படுகிறது. एक बाप दूसरा ना कोई, यह पाठ मनसा वाचा कर्मणा में निरंतर याद है. ஒரு தந்தையன்றி வேறு யாரும் இல்லை என்ற இந்த பாடம் மனம் சொல் செயலால் நிரந்தரமாக உள்ளதா? दूसरा कोई व्यक्ति नहीं है, यह भी एक सब्जेक्ट है ना, लेकिन कोई वैभव है, कोई विघ्न है, कोई व्यर्थ संकल्प है. अगर एक बाप और दूसरा व्यर्थ संकल्प भी होगा तो दो हो गया ना. ஒரு தந்தையன்றி வேறு யாரும் இல்லை என்பது கூட ஒரு முக்கிய பாடமாயிற்றே. ஒரு தந்தைக்கு பதிலாக அங்கே ஏதாவது நம்முடைய மனதுக்கு சுகமான சம்பவங்கள், இன்னும் மனதை களிப்பூட்டும் விஷயங்கள், ஒரு புறம் தடைகள், மறுபுறம் வீண் எண்ணங்கள், இப்படியெல்லாம் வந்தால் கூட அங்கே ஒரு பாபாவுடன் இன்னொன்றும் இருப்பதாயிற்று அல்லவா? சங்கல்பமே भी व्यर्थ ना हो, ஆக எண்ணத்தில் கூட வீண் என்பது கூடாது. बोल में भी और कुछ नहीं, சொல்லிலும் பிரிதொன்று கூடாது. आत्माओं से संपर्क निभाते स्मृति में बाबा व्यक्ति व संपर्क का विस्तार ना हो. ஆத்மாக்கள் ஒருவருக்கொருவர் உடன் கலந்துரையாடல் செய்யும் பொழுதும், உறவில் வரும் பொழுதும், தொடர்பில் வரும் பொழுதும் கூட பாபா பாபா என்று மட்டுமே வந்த வண்ணம் இருக்க வேண்டும். மாறாக எதை பற்றியும் விலாவாரியாக விஸ்தாரமாக பேசிய வண்ணம் இருக்கக்கூடாது. ऐसे हैं, அப்படி இப்போது நிலை உள்ளதா? आज तन पर, कल मन पर, परसों वस्तु पर, कभी व्यक्ति पर, उसमें तो टाइम नहीं चला जाता. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னால் நீங்கள் காலத்தை கடத்திய வண்ணம் இருக்கின்றீர்களா? இன்று உடலை பற்றி, நாளை மனதை பற்றி, நாளை மறுநாள் பொருட்களை பற்றி, ஒரு நாள் மனிதனை பற்றி, இப்படியே பேசி 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 பேசியே காலத்தை கழிக்கின்றோமா? பாருங்கள். व्यक्ति जाएगा, वैभव आएगा, वैभव जाएगा, व्यक्ति आएगा. மனிதர் போனால் பிரச்சனை வரும், பிரச்சனை போனால் அங்கே மனிதர் வருவார். இப்படி ஒவ்வொன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக வரிசை கட்டி கொண்டு வந்து வண்ணமே தான் இருக்கும். क्योंकि माया जानती है थोड़ा भी चांस आने का मिला तो वह बहुरूप से आएगी. ஏனென்றால் மாயாவுக்கு தெரிந்துள்ளது, எங்காவது சிறிதளவாவது வாய்ப்பு கிடைக்காதா என்று மாறு வேடம் அணிந்து கொண்டு எதிர்பார்த்த வண்ணமே இருக்கிறது. ஏக் ரூப் சே நகி, மாயை வருவதற்கு ஒரு ரூபம் மட்டுமல்ல, பல ரூபம் தரித்து வரும். யஹாं से वहां से कोने से छत से बहु रूपों से बहुत तरफ से आ जाएगी. இங்கிருந்து அங்கிருந்து மூளை முடுக்கிலிருந்து எல்லாம் கூட வர வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கும். ஏன் கூரையை பீத்து கொண்டு கூட வர முயற்சிக்கும் மாயை. लेकिन परखने वाला एक बाप दूसरा ना कोई इस पाठ के आधार पर उनको दूर से ही नमस्कार कराएगा. ஆனால் கண்டறியக்கூடிய சக்தி உள்ளவர், ஒரு தந்தையன்றி வேறு யாரும் இல்லை என்ற பாடத்தில் உறுதியாக இருப்பவர், அந்த மாயாவை தொலை தூரத்தில் வரும் பொழுதே நமஸ்காரம் செய்ய வைத்து ஓடவிடுவார். இவர் மாயாவுக்கு நமஸ்காரம் செய்ய மாட்டார், மாறாக மாயை இவருக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு ஓடியே போய்விடும். तो एक बाप दूसरा ना कोई, एक चारों सब्जेक्ट है. ஆக ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த பாடம் எல்லா விஷயத்திலுமே கையாள வேண்டும். வாதாவரண் கா பி ஹோ, வாயுமண்டலம், சுற்றுச்சூழல் எல்லாவற்றிலுமே இதை கடைபிடிக்க வேண்டிய அவசியமாகும். क्योंकि नॉलेज तो सब मिल गई, कितनी पॉइंट्स हैं, पॉइंट्स होते हुए पॉइंट रूप में रखे यह हैं उस समय की कमाल, जिस समय कोई नीचे खींच लगा हो. என்றால் ஞானம் எவ்வளவு கிடைத்துள்ளது. கிடைத்த எல்லா பாயிண்டையும் நீங்கள் பாயிண்டாக மாற்றுவதில் முனைப்போடு இருக்கின்றீர்களா? ஆக அப்படி பாயிண்டாக இருந்து விட்டால் தக்க சமயத்தில் வேண்டிய கருத்து கவனத்தில் வர வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். அது மட்டும் செய்துவிட்டால்
தக்க சமயத்தில் அதை கடைபிடித்து விட்டால் நீங்கள் மாயாவினால் கீழே வீழ்த்தப்பட மாட்டீர்கள். கபி பாத் நீச்சே கீஞ்சேகி, கபி कोई व्यक्ति நிமித்த பன் ஜாயேகா. நம்மை விழ வைப்பதில் நேரத்திற்கு ஒரு சம்பவம் நிகழும், பிரச்சனை வரும். மனிதர்கள் நம்மை விழ வைப்பதில் குறியாக இருப்பார்கள். கபி வாயுமண்டல், கபி कोई चीज எவ்தோ ஹோகா. நம்மை விழ வைப்பதற்காக நாலாபுறம் இருந்தும் பற்பல விஷயங்கள் வந்த வண்ணம் இருக்கும். சில சமயம் மனிதர்கள், சில சமயம் ஆடம்பர பொருட்கள், சில சமயம் நமக்கு பிடிக்காத விஷயங்கள், சில சமயம் சுற்றுச்சூழ்நிலை. இப்படி நம்மை விழச் செய்வதில் வரிசையாக வந்த வண்ணம் இருக்கத்தான் செய்யும். எது நாகோ ஐசா ஓனை சக்தா, இப்படியெல்லாம் நடக்கவே கூடாது என்று இருக்கவே முடியாதே. லேக்கின் ஆப் உஸ்மே ஏக் ரஸ் ரஹோ. ஆனால் நாலாபுறம் இருந்தும் எத்தனை பிரச்சனைகள் வந்த போதிலும் நீங்கள் ஒரே சீரான மனோநிலையில், ஏக்ரஸ் மனோநிலையில் இருக்க வேண்டும். உஸ்கி யுக்தி சோச்சோ, அதற்கான வழியை சிந்தனை செய்து பாருங்கள். कोई नई इन्वेंशन निकालो, அதற்கு ஒரு புதிய கண்டுபிடிப்பை உருவாக்குங்கள். ऐसी इन्वेंशन हो जो सब बाबा करे, एक अच्छी युक्ति सुनाई. அப்படி நீங்கள் கண்டுபிடிக்கும் அந்த புத்தம் புதிய கண்டுபிடிப்பானது எல்லோருக்கும் அமுல்படுத்துவதற்கு லகுவாக இருக்கும் வண்ணம் இருக்க வேண்டும். ஆஹா, இவர்கள் கண்டுபிடித்த யுக்தியோ மிக மிக சுலபமாயிற்றே என்று எல்லோரும் பாராட்டும் வண்ணம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு யுக்தி கையாளுங்கள். ஒரு பாபா தவிர வேறு யாரும் இல்லை என்ற விஷயத்தில் எந்த சமயத்திலும் மாயாவால் தோற்கடிக்கப்படாதவராக நான் இருக்க வேண்டும். अच्छा, मुरली का सार, मुरलीन सारांशम. जो भी संकल्प करो, बोलो कर्म करो, संबंध व संपर्क में आओ, सिर्फ चेकिंग करो कि ये बाप समान हैं. नंबर 1 पॉइंट, எந்த எண்ணம் எழுந்தாலும் பேசினாலும் செயல்பட்டாலும் தொடர்பில் வரும்பொழுதும் ஒன்றை மட்டும் சோதனை செய்து பாருங்கள். இது பாபாவுக்கு நிகராக உள்ளதா? இருந்தால் அதை பின்பற்றுங்கள். இல்லையா, அங்கேயே ஸ்டாப், நிறுத்திவிட்டு மாற்றிக்கொள்ளலாமே. நம்பர் 2, டபுள் தாஜ்தாரி பனோ, இரட்டை மகுடதாரி ஆகுங்கள். ஏக்கு குணோங்கா தாஜ், ஒன்று குணங்களால் அலங்கரிக்கப்பட்ட கிரீடம். दूसरा पवित्रता का ताज धारण करना, இரண்டாவது தூய்மையால் அலங்கரிக்கப்பட்ட கிரீடத்தை அணிந்து கொள்ளுங்கள். நம்பர் 3, विश्व महाराजन के तख्त इसका विशेष आधार. உலக மகாராஜன் ஆக வேண்டுமென்றால் அந்த அரியாசனத்தை அடைவதற்கான விசேஷமான ஆதாரம் हर बात में, हर सब्जेक्ट में बाप को पूरा फॉलो करना है. ஒவ்வொரு விஷயத்திலும் 4 பாடத்திலும் பாபாவை முழுக்க முழுக்க பின்பற்ற வேண்டும். ஓம் சாந்தி.